ஓம் குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோ ஜனசூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோ ஜனசூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 2ஆம் நாள் 16/5/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வணங்கி பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்றைய தினம் மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. பொதுவாக சுப காரியங்களை தவிர்த்து கொள்வது. இந்த மந்தவாரத்திலே எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யக்கூடாது. இன்றைய தினம் கலியுகத்தின் தெய்வம் என்று போற்றப்படுகின்ற முருகப்பெருமானுக்குரியதாகிய நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்ட விரதம் கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை விரதம். முருகன் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் நாமும் கலந்து இறையருளை பெறுகின்ற வகையிலும் இன்று அமாவாசை விரதம், பிதர்களை வேண்டி நாம் வழிபாடு செய்வது. அப்பா அம்மா இல்லாதவர்கள் விரதமாயிருந்து தர்ப்பணங்கள் செய்து தானங்கள் கொடுத்து சிரார்த்தங்கள் செய்யக்கூடியவர்கள் அவற்றையும் செய்து பெற்றோர்களுடைய இந்த ஆசியை பெறுவது, மறைந்த பிதர்களுடைய ஆசியை நாம் பெறுகின்ற வகையிலும் அமைந்திருப்பது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமையிலே இப்பொழுது இந்த வைகாசி மாதம் மலர்ந்திருக்கின்றது. வைகாசி மாதத்தை உடைய இந்த பௌர்ணமியோடு சேர்ந்ததாகிய விசாக நட்சத்திரம், வைகாசி விசாகம். அந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டதாகிய மகோத்சவங்கள் பல்வேறு இடங்களிலும் ஆரம்பமாகின்றன. இன்னும் சில இடங்களிலே 15 நாள் உற்சவங்கள், 12 நாள் உற்சவங்கள், 10 நாள் உற்சவங்கள் என்கின்ற வகையிலும் ஆரம்பமாகிருக்கின்றன. இந்த 15 நாட்கள் மகோத்சவத்திலே இன்றைய தினம் இந்த அமாவாசையிலே துவஜாரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவத்தோடு ஆரம்பமாகி பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவம் 15வது நாள். அந்த வகையில் மத்திய மாகாணம் கண்டி பத்துகாமம் என்கின்ற பதியிலே அருளாட்சி புரிந்து வருகின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாகிய பத்துகாமம் அன்னை ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய வருடாந்த வைகாசி விசாக மகோத்சவம் இன்றைய தினம் துவஜாரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவத்தோடு ஆரம்பமாகி தொடர்ச்சியாக 15 நாட்களுக்கு இந்த உற்சவங்கள் நடைபெற்று 14வது நாள் 29/5/2026 வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் பஞ்சரத பவனி விநாயகப் பெருமான், அன்னை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள், பார்வதி பரமேஸ்வரன், வள்ளி தேவசேனா சமய சுப்பிரமணிய பெருமான், தாரிகா சண்டேஸ்வரி ஆகிய 5 மூர்த்திகள் 5 ரதங்களிலே ஆரோகணித்து நகர் வலம் வருகின்ற பஞ்சரத பவனி சிறப்பாக நடைபெற்று
மறுநாள் பௌர்ணமியிலே 30/5/2026 சனிக்கிழமை தீர்த்த உற்சவமும் மாலை துவஜ அவரோகணம் என்கின்ற கொடியிறக்கு உற்சவத்தோடும் இந்த உற்சவம் நிறைவேற்று அதனைத் தொடர்ந்து பூங்காவன உற்சவம், சண்டேஸ்வர பூஜை, வழிபாடுகள், பைரவர்மடை எண்ணம் சிறப்பாக நடைபெறுகின்றன. இவ்வாறான இந்த வழிபாடு நாம் கலந்து கொள்வதோடு இன்றைய தினம் இந்த அமாவாசையிலே பிதர்களை வேண்டி தர்ப்பணங்கள் செய்து விரதம் அனுஷ்டித்து சிரார்த்த அனுஷ்டானங்களை செய்து ஆலயங்களிலே மோட்ச தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து சுபம்.